பழைய ஓய்வூதிய திட்டப்படி 30 ஆண்டுகள் பணி செய்து முடித்தவர்களுக்கு இறுதியாக வாங்கிய சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். இது தவிர அகவிலைப்படி உயர்த்தப்படும் போதும் சம்பள கமிஷன் பரிந்துரைகளின் போதும் ஓய்வூதியம் உயரும். ஓய்வூதியர் இறந்துவிட்டால் கணவர் அல்லது மனைவிக்கு ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக செல்லும். ஒருவேளை குடும்ப ஓய்வூதியம் பெறும் கணவன் அல்லது மனைவி இறந்துவிடும் பட்சத்தில் மகனுக்கு 18 வயது நிறைவடையாமல் இருந்தாலோ மகளுக்கு திருமணமாகாமல் இருந்தாலோ குடும்ப ஓய்வூதியம் தொடரும். இதில் மிக முக்கியமாக இருப்பது அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து ஓய்வூதியத்திற்காக எந்த ஒரு தொகையும் பிடித்தம் செய்யப்படாது. அரசே முழுமையாக ஓய்வூதியத்தை வழங்கும். அது மட்டுமின்றி ஒருவரது சம்பளத்தில் ஓய்வூதியமாக மாதம் 10,000 ரூபாய் பிடிக்கப்படுகிறது என்றால் 6 மாதம் கழித்து அந்த 60,000 ரூபாயில் 60% லோனாக எடுத்துக்கொள்ள முடியும். இந்த தொகையை வட்டியில்லா கடனாக மாதம் கட்டிக்கொள்ளலாம். இதுபோக 15 ஆண்டுகள் பணி செய்து முடித்தவுடன் அதுவரை ஓய்வூதியத்துக்காக கட்டிய ஊழியர் பங்களிப்பு எவ்வளவு சேர்ந்திருக்கிறதோ அதில் 60% தொகையை திரும்ப கட்ட தேவையில்லாத லோனாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோக மீதமிருக்கும் ஊழியர் பங்களிப்பை ஓய்வு பெறும்போது மொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நான் வித்ராவல் என்று பெயர். ஓய்வூதியம் வழங்குவது முழுக்க அரசின் பங்களிப்பாக மட்டுமே இருந்தது. இதுதான் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அரசு பணியாளர்கள் அடைந்து வந்த பலன்கள். 2003இல் புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு பழைய ஓய்வூதிய திட்டத்தை முடக்கிவிட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு. அதன்படி ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து 10% தொகை பிடித்தம் செய்யப்படும். அதே அளவு தொகை அரசு சார்பிலும் செலுத்தப்படும். இந்த 2 பணமானது LIC உள்ளிட்ட சில நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டு ஓய்வு பெறும்போது ஊழியரின் சம்பளத்தில் பிடித்தம் செய்த 10%, அரசின் பங்களிப்பு 10% என இரண்டையும் சேர்த்து 7% வட்டியுடன் ஒன் டைம் செட்டில்மெண்டாக கொடுக்கப்படும். ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்பதை தேர்தல் வாக்குறுதியாக வழங்கி ஆட்சிக்கு வந்தது திமுக. ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்களை திமுக ஏமாற்றி வந்த நிலையில் அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சார்பில் போராட்டங்கள் வலுத்தது. இதையடுத்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கடந்த பிறகு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து உத்தரவிட்டார் விளம்பர முதல்வர் ஸ்டாலின். பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த பின்பு ஆட்சி முடியப் போகும் தருவாயில் குழு அமைப்பது அரசு ஊழியர்களை ஏமாற்றும் செயல் என கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. குழுவின் அறிக்கைக்காக காத்திருக்கிறோம் என்ற சாக்கை வைத்தே 2026 சட்டமன்ற தேர்தலை திமுக எதிர்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் என மக்களுக்கு சேவை புரியும் அத்தனை துறையினரும் வீதியில் இறங்கி போராடத் தொடங்கி தமிழகமே போராட்டக் களமாக மாறி கிடக்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துக என அரசு ஊழியர் சங்கங்களும் தொடர் போராட்டத்தில் குதித்ததால் விளம்பர திமுக அரசுக்கு நெருக்கடி முற்றியது. இதையடுத்தே குழு அறிக்கையை சமர்ப்பிப்பது போன்ற நாடகத்தை நடத்தி தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது விளம்பர திமுக அரசு. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் வழங்கப்பட்டது போல அரசு ஊழியர் இறுதியாக வாங்கிய சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் நிலையில் அந்த நடைமுறை மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதே அரசு ஊழியர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்தது. இந்த நிலையில்தான் திமுகவின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் அதற்கான உறுதியளிப்பு இருந்ததால்
23 ஆண்டுகால போராட்டத்திற்கான வெற்றி என்ற ரீதியில் அரசு ஊழியர்கள் அதனை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆனால் விளம்பர திமுக அரசு அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது முழுக்க முழுக்க பித்தலாட்ட நாடகம் என்பதை மெல்ல மெல்ல உணர்ந்த அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டத்தை தொடரப்போவதாக அறிக்கைகளை வெளியிட்ட வண்ணம் உள்ளனர். விளம்பர திமுகவின் உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பழைய மாதிரியே வாங்கும் சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்பட்டாலும் ஊழியர் சம்பளத்தில் 10% பிடித்தம் என்ற நிலைப்பாடு அப்படியே தொடர்கிறது. அது மட்டுமின்றி கம்யூட்டேஷன், நான் வித்ராவல் போன்ற சலுகைகளும் அதில் இல்லை. அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகால பணிகாலத்தில் 10% பிடித்தம் செய்து கொண்டு அதையே ஓய்வூதியமாக மாதா மாதம் சிறு தொகையை வழங்குவோம் என திமுக வகுத்திருக்கும் புதிய திட்டம் ஓய்வூதிய திட்டமே இல்லை, அது சிறு சேமிப்பு திட்டம் என கொந்தளிக்கின்றனர் அரசு ஊழியர்கள். திமுக அரசு அறிவித்திருக்கும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒரு சவலை குழந்தையாக இருக்கிறது என்றும் திமுக அரசை நம்பிய அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதாகவும் அரசு ஊழியர் சங்கங்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளன. அரசு ஊழியர்களுக்கு இதுவரை எந்த அரசும் செய்யாத சாதனையை செய்துவிட்டதாக திமுக அரசு பொய்களந்த நிலையில் ஆட்சியாளர்களின் மோசடி 3 நாளில் அம்பலமாகியுள்ளது. திமுகவின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்கு நடைமுறையில் இருந்த புதிய ஓய்வூதிய திட்டமே மேல் என பகிரங்கமாகவே வாய்விட்டு கூறத் தொடங்கியுள்ளனர் அரசு ஊழியர்கள். எந்த ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து அரசு ஊழியர்கள் 23 ஆண்டு காலமாக போராட்டம் நடத்தி வந்தார்களோ அந்த திட்டமே பலனளிக்கும் வகையில் இருந்தது. திமுக கொண்டு வந்திருப்பது முற்றிலும் ஏமாற்று வேலை என புலம்பும் கதிக்கு ஆளாகி நிற்கின்றனர் அரசு ஊழியர்கள். 2003ஆம் ஆண்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த போது அரசு ஊழியர்களிடம் இருந்து பிடித்தம் செய்யப்படும் தொகை மற்றும் அரசின் பங்களிப்பு தொகை என இரண்டும் சேர்ந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் செல்ல இருந்த நிலையில் தமிழகத்தின் நிதி மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் செல்வதை அனுமதிக்க மாட்டேன் என எதிர்த்து நின்ற ஒரே அரசு புரட்சித் தலைவி அம்மாவின் அரசுதான். மத்திய அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மா தலைமையிலான தமிழக அரசை தவிர இந்தியாவில் உள்ள எல்லா மாநில அரசுகளும் இணைந்துவிட்டன. ஆனால் அரசு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யும் தொகையையும் அரசு வழங்கும் தொகையையும் சேர்த்து மாநில அரசே நிர்வகிக்கும் என துணிந்து நின்றது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. மாண்புமிகு அம்மாவின் இந்த முடிவால் இன்று 86,000 கோடி ரூபாய் அளவுக்கான நிதி நிர்வாகத்தை தமிழகம் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது என்றால் அதற்கான அத்தனை பெருமையும் புரட்சித் தலைவி அம்மாவின் அரசையே சாரும். மாநில சுயாட்சி, டெல்லிக்கு திமுக எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றெல்லாம் திமுக வாயில் மட்டுமே மத்திய எதிர்ப்பு அரசியலை பேசிக் கொண்டிருக்க தமிழகத்தின் தன்மானத்துக்கு இம்மியளவும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நெஞ்சுரம் கொண்டு ஆட்சி நடத்திய ஒரே அரசு புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு மட்டுமே. பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பேரில் அவர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்த திமுகவின் போக்கு இதைவிட கீழ்த்தரமான அரசியலை உலகில் வேறு எங்குமே காண முடியாது என்றே விமர்சிக்கப்படுகிறது. இதில் என்ன கொடுமை என்றால் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களின் போராட்டத்தை படுநேக்காக வாபஸ் வாங்க வைத்துவிட்டு இந்த திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்ற தேதியை மட்டும் படுலாவகமாக சொல்லாமல் விட்டுவிட்டது திருட்டு திமுக அரசு. ஏற்கனவே திமுக கொடுத்த பல வாக்குறுதிகளில் நிறைவேற்றுவோம்னு தானே சொன்னோம், ஆனா எப்போ நிறைவேற்றுவோம்னு சொன்னோமான்னு திமுக அமைச்சர்களின் எகத்தாள பேச்சுக்களை இந்த தருணத்தில் நினைவூட்ட வேண்டிய தார்மீக கடமையும் உள்ளது.